நாளைக்கு நாளைக்கு நான் இன்னைக்கு தான். ஓகே, 12 மணி தாண்டிடுச்சு இல்லையா? இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே, ஓகே, ஆஃப்டர்நூனுக்கு மேலே இந்த யூடியூப் சேனலில் லைவ் இருக்கும். எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, லைவ்னு எல்லாரும் போச்சு இந்த பர்சன் இவர் லைவ் வைக்க போறாருனாலே அப்போ ஏதோ பெரிய விஷயமா இருக்கும்லாம் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-17 கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்க சைடில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல கமாண்டர் சொன்னது, அட்மின் டீம்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ், சின்ன 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 டவுட்ஸ், நிறைய டவுட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு நிறைய டாஸ்க் கொடுத்துருக்கேன், ஒரு 4-5 டாஸ்க், அது ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் இருக்கு, நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ இதை ஏன் பண்ணா அதை ஏன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது ரிலேட்டடான ஸ்பீச் மட்டும்தான். ஸோ இந்த யூடியூப் சேனலில் போட்டால் மறுபடியும் நீங்கள் கேட்கறதுக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? என்ன நோட்டீஸ் போர்டில் நான் அதிகமாக பேசி பேசி உடம்பு போனது தான் மிச்சம். உண்மையை சொல்லணும்னா உடம்பு போனது தான் மிச்சம். நோ யூஸ், ஒரு யூஸும் கிடையாது. நாளைக்கு அதுவும் சண்டேன்றதுனால லைவா வச்சிடலாம் அப்படிங்கிறதா. லைவ்னோடனே கமெண்ட் வரும், அந்த கமெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் பேசிடுவேன். நான் பேசணும்னு நினைச்சது அதுக்கப்புறம் யாராச்சும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலான்றத சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் கேட்குறவங்களும் டைம் இருந்தது, நான் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன்றதை பொறுத்து என்னால் முடியும். ஆக்சுவலி இன்னைக்கு கூட நான் பேசலாம். காலையிலேருந்து ஒரு 2 மீட்டிங், ஆஃப்டர்நூன் ஒரு மீட்டிங், ஈவினிங் ஒரு மீட்டிங், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் கிட்ட பேசியாச்சு. ஓவராக இன்னைக்கு பேசியாச்சு. அதனால் இப்போ நான் ஆரம்பிச்சுன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அதனால் நாளைக்கு லைவ் வச்சுருக்கேன். நான் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். சரிங்களா? எஸ்பிஓவில் யார் கண்டினியூ ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க இந்த லைவ் அட்டன் பண்ணுங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் நாம ஒரு அர்த்தத்துல ஒரு விஷயத்த சொன்னோம்னா நீங்க ஒரு அர்த்தத்துல ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர், நமக்கு எப்பயுமே ஒரு 10% பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால நாளைக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுடைய இப்போ ஓடிக்கிட்டு இருக்க இந்த 1 வீக்கா உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கிற கேள்விகளுக்கான எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அங்க கிடைக்கும். சரிங்களா? இப்போ வரைக்கும் 1,00,000 பேர் கூட இன்னும் மெயில் அனுப்பல எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு. ஓகே, நாளைக்கு இன்னும் அதை டீட்டெயிலாக லைவாக ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறதெல்லாம் தான், நம்ம எவ்வளோதான் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சாலுமே நாம் சொல்கிறத கேட்க மாட்டீங்க இல்லையா? அதோடைய விளைவு மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஐடி எல்லாம் சஸ்பெண்டில் காமிக்குது, ஐயோ சஸ்பெண்டில் காமிக்குது சொல்றீங்க இல்லையா? அன்னைக்கு தான் தெரியும், அன்னைக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறதோட வேல்யூ என்னன்னு. அது வரைக்கும் தெரியாது, நான் எதுவும் பண்ணவும் முடியாது. நாளைக்கு வாங்க, லைவ் அட்டன் பண்ணுங்க முடிஞ்சவங்க. ஸோ நிறைய கேள்விகளுக்கான பதில் நாளைக்கு நம்ம பேசலாம் என்ன டீட்டெயிலாக. ஓகே.